friends, welcome to KamalisDiary. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா pregnancy baldness series தான் போயிட்டு இருக்கு. pregnancyக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய சொட்டை, முடி உதிர்தல், முன் தலையில சொட்டையாகிறது இதெல்லாம் வந்து நான் எப்படி கியூர் பண்ணேன் அப்படிங்கறத தான் நம்மளோட சேனல்ல வந்து சொல்லிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 6 ஹேர் மாஸ்க் வந்து போட்டு காட்டிட்டேன். இது வந்து 7வது ஹேர் மாஸ்க். நம்மளோட சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ப்ரெக்னன்சி பால்னஸ் அப்படிங்கிற டைட்டில் போட்டு நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். அதில் எல்லா வீடியோவும் வந்து வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் இந்த ஹேர் மாஸ்க்லாம் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி போடுறோன்னு. ஃப்ளாக்ஸீடை வந்து மையமாக வச்சு தான் போடுறோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து யூஸ் பண்ணேன். ஆனியன் ஹேர் ஆயில், ஆனியன் ஹேர் மாஸ்க்கு இதெல்லாம் வந்து நல்லாவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதே மாதிரி அதெல்லாம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீடை வச்சு 1 மந்த்துக்கு நான் ஒரு சேலஞ்ச் மாதிரி வரிசையாக எல்லா ஹேர் மாஸ்க்கும் போட்டேன். அதை தான் இங்கே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கும் வந்து ஃப்ளாக்ஸீடை வச்சு நம்ம ஒரு ஹேர் மாஸ்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த ஹேர் மாஸ்க் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஹேர் மாஸ்க்கை பார்க்குறப்ப என்ன இன்க்ரீடியன்ட் சேர்த்துருப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் ஒரு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி டம்ளர் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய பேர் கேட்குறீங்க தண்ணி எவ்வளோ அளவு ஊற்றணுன்னு. நான் இந்த மாதிரி டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அடுத்தது என்ன இன்க்ரீடியன்ட்னா இன்றைக்கி சேர்க்க போகிற மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கலோஞ்சி சீட்ஸ் தான். கலோஞ்சி சீட்ஸில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. கலோஞ்சி சீட்ஸில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதே மாதிரி நிறையா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதிகமாகவே இருக்குது. இது வந்து நம்மளோட ஸ்கேல்ப்பை வந்து க்ளீன் பண்ணி நம்மளோட ஹேரை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வந்து கலோஞ்சி சீட்ஸ் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இந்த ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கலோஞ்சி சீட்ஸை முழுசாக போட வேணாம். இதை 1-2 அரைச்சி போடுறப்ப நமக்கு அந்த எக்ஸ்ட்ராக்ட் நல்லாவே இறங்கும் தண்ணியில். அதனால் மிக்சியில் 1-2 அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ இதை அரைச்ச பிறகு நம்ம பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். முழுசாக அரைக்கணுங்கிறதுல 1-2 அரைச்சா போதும். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே கொதிக்கட்டும். அடுத்த இன்க்ரீடியண்ட்டான ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கலாம். ஃப்ளாக்ஸீட் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோம். ஃப்ளாக்ஸீடில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்மளோட சேனலில் அதிகமாகவே சொல்லியிருக்கோம் ஃப்ளாக்ஸீடை பற்றி. ஒமேகா 3 கண்டென்ட், விட்டமின் இ இதெல்லாம் அதிகமாக இருக்குது. நம்மளோட முடி வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட ப்ரீ மெச்சூர் கிரே ஆகிறத வராமல் தடுக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதையும் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அந்த 5 நிமிஷம் கொதித்த பிறகு அந்த தண்ணியோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து இறங்கின பிறகு கஷாயம் மாதிரி ஒன்று கிடைக்கும் இல்லையா, அதில் தான் வந்து நீங்கள் ஃப்ளாக்ஸீடை போடணும். முன்னாடியே ஃப்ளாக்ஸீடை போட்டிங்கன்னா அந்த ஜெல் வந்து ஃபார்ம் ஆயிரும். பட் அதோட எக்ஸ்ட்ராக்ட்லாம் வந்து இறங்காமல் போயிடும். கலோஞ்சி சீட்ஸ், ஃப்ளாக்ஸீட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு லைட்டாக பிசு பிசுன்னு உங்களுக்கு ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி ரன்னிங் வாட்டரியாக இருக்கிறப்ப வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வடிகட்டுறப்ப. இதை வடிகட்டின பிறகு மிச்சம் இருக்க சீட்ஸை வந்து தூக்கி போடாமல் நீங்கள் அரைச்சி பாடி ஸ்க்ரப்பாகவும் இல்லை ஃபேஸ்க்கு வந்து ஸ்க்ரப்பாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை நல்லா அரைச்சிட்டிங்கன்னா இதை ஃபேஸ் மாஸ்க்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கலோஞ்சி சீட்ஸ் வந்து ஹேருக்கு மட்டும் இல்லை ஸ்கின்னுக்குமே வந்து ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கக்கூடியது. இந்த ஹேர் ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலில் ப்ரிப்பேர் பண்ண 7வது ஹேர் மாஸ்க் இது. 6 ஹேர் மாஸ்கோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ப்ரெக்னன்சி பால்னஸ் அப்படின்னு டைட்டிலில் ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கனாலும் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹேர் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு இந்த ஹேர் மாஸ்க்கை அப்ளை பண்ணுறேன். இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு 1 ஹவர் வரைக்கும் வெயிட் பண்ணேன். 1 ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு நான் ஷாம்பு போட்டு தான் தலைக்கு குளித்தேன். சில பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க ஷேக்கா போட்டு குளிக்க மாட்டிங்களா அப்படின்னு. ஷேக்காவும் நான் யூஸ் பண்ணுவேன். ஷேக்காவை வந்து ஹேர் பேக்காக யூஸ் பண்ணுவேன். அதோட வீடியோவும் நம்மளோட சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹேர் மாஸ்க்லாம் யூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து டைம் வந்து பத்தாது. அதனால் நான் மோஸ்ட்லி வந்து ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு வந்துடுவேன். அல்டர்னேட் டேஸில் எனக்கு டைம் பத்தாத அன்றைக்கி ஷேக்காயை வந்து ஹேர் பேக்காக போட்டு குளிச்சுக்குவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரோட ஷைனிங்காக இருக்கட்டும், என்னோடய ஹேரோட லென்த்தாக இருக்கட்டும், எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தான் இருக்குது என்னோடய முடி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீடும் கலோஞ்சி சீட்ஸும் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது. உங்களோட ஹேரை வந்து நல்லா ஸ்மூத்தாக்கும். ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. கலோஞ்சி சீட்ஸ் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் எல்லாம் போக்கும். ஸோ மொத்தமாக உங்களோட ஸ்கேல்ப்பை வந்து க்ளீனாக வச்சுக்கும். ஸ்கேல்ப்பு க்ளீனாக இருந்தாலே முடி வளர்ச்சி அந்த இடத்துல இருக்கும். ஏன் முடி கொட்டுது ப்ரெக்னென்சி டைமில்? நமக்கு குழந்தையெல்லாம் பார்த்துக்கிறதுனால நமக்கு வந்து டைம் பத்தாது. நமக்கே ஒரு போஸ்ட்மார்ட்டம் அந்த டிப்ரெஷனில் இருப்போம். தலைக்கு குளிக்கலாம் தோணாது. அந்த மாதிரி
டைமிங்லலாம் வந்து பொடுகு வந்துடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெக்னென்சி முடித்து ஒரு 6 மாதம் கழித்து நீங்கள் இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹேரோட ஷைனிங் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. Thanks for watching. Don't forget to subscribe to KamalisDiary.